ஷேய் முனியப்பா எப்பா சூரியன் நாங்கள் 2 பேரும் போடுதான்ப்பா கணக்கு. ஏழ்நாட்டு சனி சேத்தூர் பத்திரப்பதிவில் கொல்லி வச்சுட்டான். அந்த பெட்டியில் கொல்லி வச்சாச்சு. அந்த பெட்டி எங்கே வரைக்கும் பதிவு இருக்கோ எப்போ அந்த பத்திரப்பதிவில் அந்த கொல்லி அந்த பெட்டியில் ஏப்பா கன்னியாகுமரி வரைக்கும் உள்ளே கிடக்காம்ப்பா. ஏப்பா சென்னை மெட்ராஸ் வரைக்கும் அது உள்ளே கிடக்காம்ப்பா. ஏம்மா கிழக்க ராமேஸ்வரத்துலேருந்து அங்கேருந்து உள்ளே கிடக்காம்ப்பா. ஏப்பா கேரளாவில் கூட வந்து உள்ளே கிடக்காம்ப்பா. கேரளா ஆந்திரா கர்நாடகா வரையும் இந்த சேத்தூர் பத்திரப்பதிவில் உள்ளே கிடக்கான். பத்திரம் பதிஞ்சு இடம் ஆதார கார்டு ரேஷன் கார்டை கொடுத்து எனக்கு இங்கே இடம் கிடக்கு எனக்கு இங்கே இடம் கிடக்கு அப்படின்னு ஓட்டி நையிட்டு கிடக்காம்ப்பா. இதுக்கு என்னப்பா விடை? அப்போ உலக நாடே ஒரு பத்திரப்பதிவில் உள்ள மாட்டுதான். சரிதானப்பா? சந்தோஷம். ஒத்த பத்திரப்பதிவில் கணக்கு எடுக்கையில் அதான் அவன் கல்வியால் உள்ள மாட்டி நிற்கான்ல. அவன் கல்வியால் உள்ள மாட்டுதான். இதுக்கு சட்டம் புளுத்துனா அதுக்கு சட்டம் புளுத்துனா இதுக்கு சட்டம் புளுத்தலாம்னு புளுத்தியை வச்சுருக்கானா. அந்த புளுத்தியை ஒரே பத்திரப்பதிவு புளுத்திய ஒரு பத்திரப்பதிவில் பின்னாடி முன்னாடிமா எவன் சாட்சி கையெழுத்து போட்டது எவன் என்னென்ன கணக்கு ஏகப்பட்ட கணக்கு பின்னாடி ஆதார கார்டு ரேஷன் கார்டில் உள்ள லிங்கில் நிற்கி இந்த லிங்கை பிடிச்சோடனே பூரா பினாமி பூரா உள்ளே மாட்டுவான். பினாமி அப்படியே செண்டா அல்வா மாதிரி தூக்கி உள்ளே கொண்டு போய் தள்ளிடுவாங்க. இதனடா விளையாடுறது கடை நான் பூமியை கொடுத்துருக்கேன்னு ஒரே வார்த்தை கணக்கு. கடவுள் போட்ட கணக்கு. இந்த கணக்கு நாங்கள் 2 பேரும் செய்தி வாய்த்து கொண்டே இருக்கோம். முக்கால் சத்தியம். ஒரு பத்திரப்பதிவு எங்கே வரைக்கும் பதிகிற கணக்கு நீதிமன்ற கோர்ட்டு சிலிவுத்தூரில் கணக்கு எடுக்கையில் சிலிவுத்தூர் கண்ட்ரோலில் எத்தனை நீதிமன்ற கோர்ட்டில் அத்தனை நீதிமன்ற கோர்ட்டில் பத்திரப்பதிவு இருக்குது. அத்தனை பத்திரப்பதிவும் தோண்டி எடுக்கக்கூடிய நேரம் வந்து கொண்டே இருக்கிறது. முக்கால் சத்தியம். இந்த 76 வருஷம் ஆண்டு காலமாக நச்சிட்டான். எழுதி வச்சு நச்சு இத்தனை ஏக்கர் அங்கே உள்ளே பார்த்தா பூரா கூட்டு விடுத தொழில் நடக்கு. கம்பெனி மில்லு தொழிற்சா ஏப்பா இன்னொன்று கணக்கு சொல்லிடுதான்ப்பா. பூரா 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்கான். 10 பொம்பளை 20 பொம்பளை மேய்க்கான். அங்கேயே சோழி பார்க்கான். அப்படியே வித்தோட்டமாக வீட்டில் போய் மல்லாக்க படுக்கான். பிறகு மறுநாள் அல்வா பூவு என்னென்ன பூரா வாங்கிட்டு வந்து கொடுக்கான். பிறகு சோழி பார்த்துட்டு அவன் வீட்டில் மல்லாக்க படுக்கான். அவன் பொண்டாட்டி மாதிரி காஞ்சி போய் கிடக்கு பாவம். பிறகு அங்கிட்டு தானேப்பா வித்தோட்டமாக போவான். மில்லு தொழிற்சாலை கம்பெனிகள் ஏகப்பட்ட கம்பெனியை போட்டிருக்கான். பொம்பளை வச்சு மேய்க்கான். பூரா இங்கே வச்சு மேய்ச்சி மத்தியான நேரம் சாப்பாடு பிரியாணி கறி பிரியாணி கோழி பிரியாணிகளை வாங்கி கொடுத்துட்டு இங்கே ஓட்டு தான் படுக்க போட்டு அதுக்கு மேல்மாடி கட்டியிருக்கான் கீழ்மாடி கட்டியிருக்கான் சைடு ரூம் கட்டியிருக்கான். இது எல்லாமே தோற்றங்கள் எல்லாம் செக் பண்ண வேண்டிய நேரம் இராணுவ வானரப்படை தோன்றுவான். மேற்கு தொடர்ச்சி மலையில் பூரா ஸ்விம்மிங் கோலு பூரா ரூம்புகளை கட்டி பூரா டெய்லி நைட்டு 10 மணிக்கு 9 மணிக்கு மேலே பொம்பளையில் கொண்டு போகிறான். அந்த இடத்துக்குள்ளே கணக்கு எழுதி வச்சவன் பூரா மேற்கு அந்த கணக்கு கொடுக்கணும்லப்பா. நம்ம சுற்றி வரோம் உலக நாடை சுற்றி வரோம். என்னென்ன சேட்டவனை அரசியல்வாதி கட்டியிருக்கான். பலாயிரம் கோடி உள்ளவன் கட்டியிருக்கான். பூரா அங்கங்கே பூரா பொம்பளையில் கொண்டு போய் சோழி பார்த்து அங்கங்கே பேப்பரை வீசி காலை 5 மணிக்கு கொண்டு போய் இறக்கி விட வேண்டிய இடத்துல இறக்கி விட்டுதான். என்னப்பா அந்த 4 வீலர் வச்சுருக்கான்ல அதில் தான் தூக்கிட்டு போகிறான். அப்போ பலாயிரம் கோடி 2ஆம் நம்பர் பார்க்குறவனுக்கு 4 வீலரை நடு ரோட்டில் எரித்து சாம்பலாக்கிடணும். அதுக்கு தான் 4 வீலர் வண்டி வச்சுருக்கான். எப்போ நிறையா பேர் இந்த சோழியை தான் பார்க்கான். பேப்பர் வந்து விழுதுலப்பா. பேப்பரை கண்ணில் காட்டி பொம்பளையில் கொஞ்சம் வயசு பிள்ளைகளை பூரா கொண்டு போய் வச்சு சோழி பார்த்து நக்கி எல்லாம் காவல்துறை எல்லாம் வச்சா நியமிச்சு அரசியலை பூரா தெரியும். எப்போ எம்எல்ஏ கொண்டு போய் நக்குதான்ப்பா. எம்பி கொண்டு போய் நக்குதான். மந்திரி கொண்டு போய் நக்குதான். பெண்ணு ஆணுமா மாறி போய் நக்குது. எப்படிப்பா இது ஒரு கூத்தடிக்காப்பா. நம்ம பூமியை கொடுத்துருக்கோம் கண்டாரவழி மண்ணுக்கு தூக்கி போட்டு மிதிக்கணும். முக்கால் சத்தியம்.